படிச்சுக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி வந்து அதிகப்படியான இடங்கள்ல வந்து ஃபில் பண்றது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறது யாரு? நீங்க எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்களா? இப்போ கடந்த கால ஆட்சியில வேக்கன்ட் ரொம்ப கம்மியா குடுக்குறான்ற கோபங்கள் இதே இளைஞர்கள்ட்ட நாங்க பேசும்போது அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டு கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்குள்ளேயே வெறும் 26 வேக்கன்ட்ட நீங்க அனௌன்ஸ் பண்றது, ஓட்டு போட்ட இளைஞர்களுக்கே நீங்க வந்து செவுட்டுல அடிச்ச மாணிக்கு இருக்கு அவங்களுக்கு. நீங்க இது இன்னொரு லாஜிக்கா நீங்க சொல்லலாம். குரூப் 1க்கான ஆனுவல் பிளானர் வந்து போன டிசம்பர்லயே நீங்க பிளான் பண்ணிட்டாங்க. அதுல வந்த விஷயத்த இப்போ வந்து நாங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் நீங்க சொல்லலாம். குன்னூர்ல வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங்கை வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்க. 500 பஸ் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்க. பல கோடி ரூபா புழங்கக்கூடிய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணக்கூடிய அரசாங்கத்துக்கு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணிட்டு அதிகமான வேக்கண்ட்டை போட முடியாதாங்க. இந்த 26 வேக்கண்ட் ரொம்ப கம்மின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் பயங்கர எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட் வந்து அதை சரி பண்ணுறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க யாருமே கேள்வி கேட்காட்டி என்ன பண்ணியிருப்பீங்க? யாரையும் கேள்வி கேட்கலன்னு இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி இதே 26 வச்சு நீங்கள் எக்ஸாம்லாம் நடத்திருப்பீங்க. வணக்கம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கலெக்டரேட்டு, லைப்ரரி, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் இருந்த சில பசங்கிட்ட போய் பேசினோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இடங்கள்ல. அவங்க என்னன்னா குரூப் எக்ஸாமுக்காக உட்காந்து குரூப்பாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்கள்ட்ட பேசும்போது யாருமே ஆன் கேமரா முன்னாடி பேச வரல. எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொன்னாங்க. பல பிரச்சனைகள் சொன்னாங்க. அதில் ஒரு பையன் என்ன சொன்னார்னா, எனக்கு 26 வயசு ஆச்சு. ஸோ அவங்க வீட்டில் இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸு. இதில் நீ பாஸ் பண்ணாட்டி நீ வெளில வேலைக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பல அவமானப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில வேலைக்கு போனதுக்கப்புறமும் இவர் வந்து உட்காந்து படித்து அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவரால் கிளியர் பண்ண முடியாத சூழலில் வீட்டு சூழல் காரணமாக அவருக்கு ஒரு வெளியில் வேலை தேடி ஃபஸ்ட்டு இருந்து அவரோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கை. இதை அவர் சொல்லி என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணார். இந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து காலத்தை இழந்து தங்களோட வயசை இழந்து நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து 26 வேகன்சியை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 26ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல அதிகமாக போட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, 2019ல் 139 வேக்கண்ட் போட்டாங்க. 2020ல் 69, 2022ல் 92, 2024ல் 90, 2025ல் 78 வேக்கண்ட். இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 26 வேக்கண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு தான் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, போன வருஷம் வந்து 78 வேக்கண்ட் கொடுத்தாங்க இல்லையா? அதில் வந்து 1,60,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரிமினரி எழுதினாங்க. அதில் வந்து 1,600 மாணவர்கள் தான் வந்து பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு போகிறாங்க. இது என்னன்னா 1.8% தான் இதோட அளவே. இப்போ இந்த வருஷம் வந்து 26 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் காலைல ஸ்டூடெண்ட்ட பேசினோம் இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு 3,00,000 பேராச்சும் குரூப் 1க்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணாங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபில்டர் ஆகக்கூடிய நபர்கள் வந்து ஒரு 500 பேர் தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. பெரிய அளவில் ஃபில்டர் இருக்கும். ஃபில்டர் ஆகிறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது என்ன பிரச்சனைன்றதை இதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 26 வேக்கண்ட்ல என்னென்ன போஸ்டிங்னா, டிஎஸ்பி, டெப்டி கலெக்டர், அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கு, அப்புறம் வந்து மாவட்ட பதிவாளர், அப்புறம் ஏடி பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க உள்ளாட்சித்துறை இது, அதுக்கப்புறம் மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி, இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வரும். இதில் சில போஸ்டிங்க்கு வந்து என்னன்னா, ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் படித்த குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த கமர்ஷியல் டாக்ஸில் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் படித்த மாணவர்கள் தான் அப்ளை பண்ணி எழுதி அந்த வேலை வாங்க முடியும். இன்னொன்று சொல்லப்போனால், குரூப் 1 தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணமே கலெக்டர் ஆகணும், டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணுன்ற கனவுல இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த 26 போஸ்ட்ல என்னன்னா டிஎஸ்பியே கிடையாது. அதே போல மாவட்ட தீயணைப்பு அதிகாரிக்கான அந்த வேக்கண்ட்டும் கிடையாது. ஏடி பஞ்சாயத்துக்கும் கொடுக்கல. இது 3மே முக்கியமான நிர்வாகத்துறை. இதுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஆள் எடுக்காம இருக்கிறது வந்து எப்படி பொருத்தமா இருக்கும்? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பாவே இதுல வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து இருக்கு. ஸோ இந்த குறைஞ்ச அளவிலான வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணது ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்காது. ஏன்னா இந்த ரிசர்வேஷன்ல என்ன ஆகும்னா, ஹரிசாண்டல், வெர்டிகல்னு சில கேட்டகரிஸ் இருக்கு. ரொம்ப அதிக அளவிலான ஃபில்டர் வரும். ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷனே இந்த வேலைக்குள்ள வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. இதனால தான் வந்து இந்த வேக்கண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி மாணவர்கள் வந்து கவலைப்படுறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மாதிரியான தேர்வு எழுதும்போது என்ன வருதுன்னா, அங்க இருக்கக்கூடிய உயர் பதவிகள் தான் எல்லாமே. அதுல வந்து 90:10 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்க. இது ஏன் அப்படின்னா 90% வந்து அந்த துறையில ஏற்கனவே வேலை பார்த்தக்கூடிய அதிகாரிகளோட ப்ரொமோஷன் மூலியமா ஃபில் பண்றது. இந்த 10ன்றது வந்து தேர்வு மூலியமா ஃபில் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் வராங்க. இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஏற்கனவே வேலை பார்த்திருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. அவங்க ப்ரொமோட் ஆகி உயர் அதிகாரியா வரும்போது அந்த துறையோட திறனை அதிகரிக்க முடியும் அப்படின்னு காரணம் சொல்றாங்க. இங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, எக்ஸாம் எழுதி வரக்கூடிய மாணவர்கள்லாம் எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாம அரசாங்கம் கொடுக்க போகுது. அப்படி இல்லாட்டி அரசாங்கத்துக்கு அந்த பயிற்சி மேல நம்பிக்கை இல்லாம இருக்க போதா? அப்போ வந்து நீங்க டைரக்ட்டா
எக்ஸாம்ல வந்து இந்த வேக்கண்ட்ட குறைக்கும்போது, படிச்சுக்கிட்டு இருக்க பல்லாயிரக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே பாதிப்புக்குள்ளாகுது. இதுக்கு தான் ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்தில சில வழக்குகள் வந்தபோது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 33% வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதி நீங்க ரெக்ரூட் பண்ணுங்க. மிச்சம் இருக்கிறத வந்து ஆ புரமோஷன் மூலியமா குடுங்கன்றாங்க. இது இது நீங்க அதாவது இன்னைக்கு வந்து எல்லா வேக்கண்ட்டும் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைச்சும் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் வேலை இல்லாத இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து வேக்கண்ட் அதிகமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல குறைஞ்சபட்சம் 5லருந்து 9 லட்சம் பணியிடங்கள் வரைக்கும் காலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட உண்மை தன்மை என்னன்றத கவர்மெண்ட் வந்து வெள்ளை அறிக்கை தான் குடுக்கணும். இன்னைக்கு வந்து பல துறைகள் மின்சாரத்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க. நிதித்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க. நீங்க என்ன பண்ணுங்க மனிதவளத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள்ட்ட பேசி தமிழ்நாடு அரசாங்கத்தில மொத்தம் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கு? அதுல எவ்வளோ வந்து இப்போ வேக்கன்ட்டா இருக்கு? எவ்வளோ ஃபில் பண்ணப்பட்டிருக்கு? எவ்வளோ ஃபில் பண்ணதுல எவ்வளோ வந்து கான்ட்ராக்ட் முறை மூலியமா நீங்க வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க? இது எல்லாமே வெளிப்படையா மக்கள்ட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு இவ்வளோ கவர்மெண்ட் வேக்கன்ட் இருக்கு. நாங்க இதுல இத்தன போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போறோம்னு தைரியமா அனௌன்ஸ் பண்ணுங்க. அதுதான் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை குடுக்கும். அதுக்கு பதிலா நீங்க வந்து வேக்கன்ட்ட கம்மியா அனௌன்ஸ் பண்றதுன்றது பொருத்தமா இருக்காது. 2வது என்னன்னா, அ இந்த வேக்கன்ட் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீங்க 50, 50 கூட பிரிக்கலாம். ஏன்னா, ஒரு 50% இளைஞர் போஸ்டிங்க வந்து நீங்க புரமோஷன்ல போடுங்க. 50% போஸ்டிங் வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் போடட்டும். நீங்க இதுலயும் வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய கேடர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நீங்க பதவிகள இன்கிரீஸ் பண்ணுங்க. இப்போ மாவட்டங்கள் பிரிக்கிறாங்க. மாவட்டங்கள் பிரிக்கும்போது இயல்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கே 10லருந்து 15 டெப்டி கலெக்டர் இருப்பாங்க. அதேமாரி டிஎஸ்பியோட எண்ணிக்கைகள் இருக்கு. மற்ற துறைகள்ல எண்ணிக்கைகள் இருக்கு. அப்படின்றபோது மாவட்டங்கள் பிரிக்கும்போது சரி, நகர்மயமாதல் நடக்கும்போது நீங்க அதிகாரிகளோட எண்ணிக்கை அதிகமா தேவைப்படுது. இன்னைக்கு ஏன்னா, பல துறைகள்ல வந்து போதுமான இடங்கள வந்து ஃபில் பண்ணாதனால, ஒரு அதிகாரி 2 போஸ்டிங் சேர்த்து பார்க்குற மாரி இருக்கு. இது வந்து இயல்பாவே வந்து மக்களோட பணிகள, மக்களோட சேவைகள வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஒரு ஃபார்ம் வந்து ஒரு ஃபைல் வந்து 10 நாள்ல மூவ் ஆகணும்னா, அது 1 மாசம், 1 1/2 மாசம் கூட ஆகுது. இது வந்து லஞ்சத்துக்கும் வழிவகுக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க வேக்கன்ட் இன்கிரீஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல புரமோஷனுக்கும் பிரச்சனை இல்ல, படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கும் பிரச்சனை இல்லாத சூழல் வந்து கிரியேட் ஆகும். நீங்க வந்து இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி வந்து அதிகப்படியான இடங்கள்ல வந்து ஃபில் பண்றது, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறது யாரு? நீங்க எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல. இப்போ கடந்த கால ஆட்சியில வேக்கன்ட் ரொம்ப கம்மியா குடுக்குறான்ற கோபங்கள் இதே இளைஞர்கள்ட்ட நாங்க பேசும்போது அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டு கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்குள்ளயே வெறும் 26 வேக்கன்ட்ட நீங்க அனௌன்ஸ் பண்றது, ஓட்டு போட்ட இளைஞர்களுக்கே நீங்க வந்து செவுத்துல அடிச்ச மாணிக்கு இருக்கு அவங்களுக்கு. நீங்க இது இன்னொரு லாஜிக்கா நீங்க சொல்லலாம். இது வந்து ஆனுவல் பிளானர் இருக்கு டிஎன்பிசிக்கு. இந்த டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் இந்த குரூப் 1க்கான ஆனுவல் பிளானர் வந்து போன டிசம்பர்லயே நீங்க பிளான் பண்ணிட்டாங்க. அதுல வந்த விஷயத்த இப்ப வந்து நாங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் நீங்க சொல்லலாம். நாங்க என்ன கேட்கிறோம், இந்த கடந்த 2, 3 வாரத்துல பல அதிரடியான நடவடிக்கைகள கவர்மெண்ட் எடுத்துச்சு. உதாரணத்துக்கு குன்னூர்ல வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங்க வந்து கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணீங்க. 500 பஸ் கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணீங்க. பல கோடி ரூவா புழங்கக்கூடிய கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணக்கூடிய அரசாங்கத்துக்கு, அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த கேன்சல் பண்ணிட்டு, அதிகமான வேக்கன்ட்ட போட முடியாதாங்க? எதார்த்தமான கேள்வி. நீங்க நியாயப்படி பார்த்தா, போனது ஆட்சியில என்ன ரெக்ரூட்மென்ட் குடுத்தாங்க? ஒரு 70, 80 குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதே லெவல்ல நீங்க குடுக்கணும். நியாயப்படி பார்த்தா, நீங்க அத விட அதிகமா குடுக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா, நீங்க இருக்கிறதே 12 வருஷத்துல இல்லாதத கம்மியா 26ன்ற இடத்துல நீங்க குடுக்குறது நியாயமே இல்ல. நியாயப்படி நீங்க வந்து வேக்கன்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணணுங்கிறது தான் இளைஞர்களோட கோரிக்கை. இந்த 26 வேக்கன்ட் ரொம்ப கம்மின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில பயங்கர எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம், இப்ப கவர்மெண்ட் வந்து அத சரி பண்றதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க யாருமே கேள்வி கேட்காட்டி என்ன பண்ணியிருப்பீங்க? யாரும் கேள்வி கேட்கலன்னு இத அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி இதே 26 வச்சு நீங்க எக்ஸாம்லாம் நடத்தியிருப்பீங்க. இதெல்லாம் போயிருக்கும். இந்த இந்த விஷயமே வந்து வெளிய வந்ததுக்கப்புறம் எத்தன பேர் இத பத்தி பேசியிருக்காங்க? தீக்கதிர்ல வந்து அத தலைப்பு செய்தியா வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஒய்எஃப்ஐ இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அத தாண்டி அரசியல் கட்சிகள்னு பார்த்தோம்னா, பாமக தலைவர் அன்புமணி பேசியிருக்காரு. இங்கிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனா, ஒரு சில ஊடகங்கள் வந்து இந்த மாணிக்க வேக்கன்ட்ட குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளோ வேக்கன்ட் போட்டு அந்த டீட்டெயிலா குடுத்துருக்காங்களே தவிர, அது யாருமே டிபேட் பண்ணல. இன்னைக்கு வந்து 2 கட்சிகளுக்கு இடையில சண்டை நடக்குது. கல்யாண வீட்ல என்ன பேசுறாங்க? வெளியில என்ன பேசுறாங்க? பொதுக்கூட்டத்துல என்ன பேசுறாங்கன்றத அந்த வேர்ட்ஸ கேட்ச் பண்ணிக்கிட்டு அத பத்தி டிபேட் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து மாரத்தான் ஓடுனாரு, பஸ்ல போனாருன்னு டிபேட் நடக்குது. எதிர்க்கட்சி தலைவர் இந்த வார்த்தை சொல்ட்டாரு, ஆளுங்கட்சி முதலமைச்சர் இத சொல்ட்டாருன்னு சொல்லி டிபேட் நடக்குது. ஆனா மாணவர்களோட பிரச்சனைய யாராச்சும் எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸ் டிபேட் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனைய? நீங்களும் ஒரு டிஆர்பி ரேட்டுக்காக மட்டுமே அரசியல் கட்சிகளோட அந்த வார்த்தைகள வச்சுக்கிட்டு ஒரு டிபேட் நடத்தக்கூடிய இடத்துக்கு தான் போயிருக்கீங்க. ஆனா, எந்த ஒரு இடத்துலயும் மாணவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்குது. இவர்களுடைய எதிர்காலத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பும், கடமையும் இந்த மீடியாக்களுக்கு இருக்கு. செய்தி நிறுவனங்களுக்கு இருக்குன்ற உணர்வு உங்க யாருக்குமே இருக்க மாதிரியே தெரியல. நீங்களும் இது சம்மந்தமா பேசணுன்றத ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ அதேபோல இன்னைக்கு இந்த மாணவர்கள்ட்ட பேசும்போது மாணவர்களுக்கு சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க வந்து எலக்ஷனுக்கு முன்னாடியே இருந்தே கொஞ்சம் வந்து தாவேகாக்கு ஆதரவான இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க யாருமே இன்னைக்கு இந்த பிரச்சனைய பத்தி பேசல அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. அப்படியே பேசினாலும் கூட பெரிய அளவுல அத வந்து ஒரு முக்கியமான விஷயம் க பேசாம சும்மா பேச்சளவுல சொல்லிட்டு போயிடுறாங்க. பெரும்பாலும் அமைதியா தான் இருக்காங்க அப்படின்றதையும் சொன்னாங்க. 2வது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வந்து தமிழ்நாட்டுல வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கோச்சிங் குடுக்கறதுக்காக ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் வந்து புத்தீசல் மாரி நெறைய இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு என்ன நடக்குது? ஏது நடக்குது? டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த விஷயத்துல முதல் கண்டனம், முதல் கேள்வி யார்ட்ட இருந்து வந்திருக்கணுமோ, உங்ககிட்ட இருந்து வந்திருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணுமே பண்ணல மாணவர்களுக்கு. இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க யார வச்சு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறீங்க? இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள்ட்ட காசு வாங்கிட்டு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறீங்க. ஆனா யாருக்காக வேல பார்க்குறீங்க? கவர்மெண்ட்டுக்காக வேல பார்க்குறீங்க. ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டாலோ, இல்ல கவர்மெண்ட்டோட நடவடிக்கைய கண்டிச்சாலோ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தப்ப வச்சு உங்கள லைசென்ஸ கேன்சல் பண்றது, அல்லது உங்களுக்கு குடைச்சல் குடுக்கும் கவர்மெண்ட் அப்படின்னு பயப்படுறீங்களா? அப்படி பயந்தீங்கன்னா, உங்ககிட்ட எப்படிங்க ஒரு சேவை மனப்பான்மை இருக்கும்? நீங்களும் முழுக்க முழுக்க பிசினஸ் பீப்பிளா தானே இருக்கீங்க. இங்க எதிர்க்கட்சின்னு ஒண்ணு இருக்கு. திமுக. ஒரு எதிர்க்கட்சியா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? மாணவர்களோட கல்வி சார்ந்த விஷயங்கள நாங்க அவ்ளோ பண்ணியிருக்கோம், இவ்ளோ பண்ணியிருக்கோம்னு சொல்றீங்கல்ல. இந்த இடத்துல நீங்க வலுவா குரல் எழுப்பியிருக்கணும். வலுவா போராட்டங்கள் நடத்தியிருக்கணும். ஆனா, அத நீங்க பண்ணியிருக்கீங்களா? சட்டமன்றத்துல போய் வார்த்தை விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. வார்த்தைகள வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வந்து தாவேகா அரசாங்கத்துக்கு சிம்பத்தியா தான் கீழ மாறுமே தவிர, மாணவர்களுக்கோட பிரச்சனைகளும், இளைஞர்களோட பிரச்சனையும் நியாயமா எடுத்து போராடும்போது மட்டும் தாங்க நீங்க ஒரு எதிர்க்கட்சியா நிலைச்சு நிக்க முடியும். அதுதான் ஒரு எதிர்க்கட்சியா ப்ராப்பரா பண்ண வேண்டியது. நீங்க வந்து மரபு மாற்றம், அந்த மாற்றம், இந்த மாற்றம் நீங்க பேசுறீங்க இல்லையா? காலங்காலமா மரபு மீறல்கள் சட்டமன்றத்துல நடந்துகிட்டு தான் வந்திருக்கு. இனிமேலாச்சும் எல்லா கட்சிகளும் நீங்க வந்து ப்ராப்பரா மக்களோட, இளைஞரோட பிரச்சனை என்னன்றத சட்டமன்றத்துல பேசணும். களத்துல இறங்கி போராடணும். அதுதான் நீங்க உண்மையான எதிர்க்கட்சியா இருக்க முடியும். இதெல்லாம் வுட்டுட்டு மேம்போக்கான அரசியல பேசிக்கிட்டு, வார்த்தைகள வச்சு அரசியல் விளையாட்டு விளையாடுறது, தாவேகா அரசாங்கத்த தனிநபர் தாக்குதல தொடுக்குறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்க்கட்சிக்கு வந்து ஒரு முறையான அங்கீகாரமே குடுக்காதுங்க. நீங்க ஒரு எதிர்க்கட்சின்னா, எதிர்க்கட்சியா செயல்படுங்க. என்னன்னா, அரசாங்கம் வந்து இத மறுபரிசீலனை செய்றதா சொல்லியிருக்காங்க இல்லையா? இத வந்து மறுபரிசீலனை செஞ்சு வேக்கன்ட்ட ஃபர்ஸ்ட் இன்கிரீஸ் பண்ணணும். வேக்கன்ட்ட இன்கிரீஸ் பண்றது மட்டும் இல்லாம, தேர்வுல எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம இந்த தேர்வ நடத்தி முடிக்கணும். நடத்தி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு ஊழல் முறைகேடுகளும் இல்லாம இன்டர்வியூ உட்பட எல்லா ப்ராசஸையும் முடிச்சு, அந்த மாணவர்கள் கையில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் மிகுந்த ரொம்ப ரொம்ப நுணுக்கமா, பொறுப்புணர்வோட நடக்கிறது மட்டும் தான் இந்த இளைஞர்களுக்கு, அதாவது தாவேகா அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்ட இளைஞர்களுக்கு நீங்க நேர்மையாகவும், நன்றிக்கடனோடையும் கைமாறு செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்க முடியும். ஏன்னா, இளைஞர்கள் எல்லாருமே உங்களோட செயல்பாட்டையும், அரசியலையும், உங்களுடைய கொள்கை முடிவுகளையும், உங்களோட அவுட்புட்டையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க அவங்க முன்னாடி ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் தவறு பண்ணக்கூடாதுங்கிறது தான் நாங்க சொல்ல வேண்டியது.